96 மூவி மாதிரி நீங்களும் ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால எல்லோரும் உங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணுவீங்க. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கலாம், அந்த கெட் டுகெதருக்கு இவ்வளோ பட்ஜெட் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்துலாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அவங்களால எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க லைனாக. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு நோட்டில் இல்லைன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் எதுலையோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இவ்வளோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் இந்த கெட் டுகெதருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த வென்யூ புக் பண்ணுறது, ஒரு மண்டபமோ ஹோட்டலோ புக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபுட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது, சீஃப் கெஸ்ட் யாராவது வராங்களா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ இல்லைன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட நோட்டில் எல்லாம் நோட் பண்ணிட்டே வர்றீங்க. இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவங்க எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்தமாக ஒரே ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க. இப்போது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கீங்களா? சில டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கையிலேருந்து கூட போட்டிருக்கலாம். அப்போது கடைசி எவ்வளோ செலவாச்சு தெரிஞ்சிருக்கணும்ல. ஃப்யூச்சரில் ஏதாவது கெட் டுகெதர் பண்ணாலும் அதை பற்றி உங்களுக்கு பெட்டராக தெரியணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்ததை அனலைஸ் பண்ணுவீங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு 12,000 20,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் மொத்தம் செலவு வந்து 30,000 ஆச்சு. அப்போ பேலன்ஸ் 10,000 நான் என் கையிலேருந்து தான் போட்டிருக்கேன், இது எக்ஸ்ட்ரா. அப்படி ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும்ல. அப்போ நெக்ஸ்ட் டைம் கெட் டுகெதருக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்கலாம். ஓகே, ஒருத்தரும் 500க்கு பதிலாக இந்த டைம் ஒரு 700 ஒரு 1000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டா ஒரு பெட்டர் பிளானிங் தானே, உங்களுக்கு லாஸ் ஆகாதில்ல. ஸோ இதே தான் அக்கௌண்டிங்லேயும் ஒரு பிஸ்னஸ்லேயும் இதே தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங்னு சொல்கிறப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ண மாதிரி காமனாக ஒரு நோட்லேயோ ஒரு இதுலேயோ எல்லா என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனித்தனி லெட்ஜராக பிரிப்போம். இப்போது வந்து இந்த இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ செலவாகுது, ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, இல்லை எம்ப்ளாயிக்கு சேலரி எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், தனித்தனியாக ரிப்போர்ட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு கிராஃபோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோ ஜென்ரேட் பண்ணிட்டு, இந்த மந்த் வந்து நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ லாஸ் இருக்குது. அப்போ தானே நம்ம இன்வெஸ்டருக்கும் தெரியும் நம்மளை நம்பி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ரெக்கார்ட் காட்டணும்ல, நம்மளோட அமௌண்ட்டை நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, அதை பார்த்து தான் அவங்க ஃப்யூச்சராக நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கம்பெனி ஓனருக்கோ சேல்ஸ் டீமுக்கோ இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இந்த மந்த் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம், இந்த மந்த் நமக்கு இதில் ப்ராஃபிட் இருந்திருக்கு. இப்போ நம்ம அனாலிசிஸ் டேட்டா கிடைக்கும்போது பெட்டரான டெசிஷன் எடுக்க முடியும்ல. ஸோ ஒரு அக்கௌண்டிங்னா ஜென்ரலாக என்ன, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய சேலரி ஸ்லிப், அப்புறம் பாஸ்புக்கு, சேல்ஸ் பில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணணும். பிரித்து தனித்தனி லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும். சேலரிக்கு தனி லெட்ஜர், அப்புறம் வந்து ரெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், பிரிண்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸ்டேஷ்னரிக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு தனித்தனியாக லெட்ஜரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவெல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோ அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிராஃபாக ஜென்ரேட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்டருக்கோ இல்லை நம்ம ஃபவுண்டருக்கோ போட்டு காட்டலாம். ஸோ இந்த மந்த் வந்து இதுதான் ரிசல்ட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் அக்கௌண்டிங்கோட செவரல் ஸ்டேஜஸ். ஓகேவா?